your spirit, Jesus' spirit, God's spirit, Holy Spirit has become one spirit. Holy Spirit told me something very beautiful today. இன்னைக்கு ஆவியானவர் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னார். You know what he told me? அவர் என்ன தெரியுமா எனக்கு சொன்னாரு? The jail that you are feeling, you feel that you are prisoner. நீங்க ஒரு சிறை கைதி மாதிரி உணர்றீங்க, ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற மாதிரி உணர்றீங்க. How many of you feel you are like a prisoner? You would want to do so much more, but there are blocks and prisons everywhere. You cannot go as you want to go. எத்தனை பேர் நான் நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா ஏதோ ஒன்று அடைச்சிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று தடுக்குது, என்னால ஒரு எல்லைக்குள்ள மேல போய் செய்ய முடியலன்னு உணர்றீங்க. Just show me your hands. So many. Wow. You know what the Holy Spirit told me? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? He told me that prison அந்த சிறைச்சாலை is in your mind. அது உங்க மனசுல இருக்கு, உங்க சிந்தனையில இருக்குது. That prison is actually in your mind. அந்த சிறைச்சாலை உங்களுடைய மனதுல இருக்குது. We have a little dove upstairs. மேல ஒரு சின்ன புறா இருக்குது. We caught her when the kakas, the crows, tried to kill her. அந்த காக்காலாம் சேர்ந்து அதை கொல்ல நினைக்கும் போது நாங்க அதை பிடிச்சோம். She was very small. அப்ப ரொம்ப சின்னதா இருந்துச்சு. She couldn't fly very well. அது ரொம்ப நல்லா பறக்க முடியல. So we kept her with all the other birds. அதனால மத்த பறவைங்களோட அதை வச்சிருந்தோம் நாங்க. Now the rat made a hole in the old bird cage. இப்ப பழைய நாங்க வச்சிருந்த கூண்டுல வந்து எலி வந்து ஓட்டை போட்டு, so I had to take the birds into small cages into the room. ஓட்டை போட்டு உள்ள போனதுனால எல்லா பறவையும் சின்ன சின்ன கூண்டுல வச்சு நாங்க உள்ள கொண்டு போய்ட்டோம். And I put this little dove in a very small cage together with another bird. இன்னொரு பறவையோட லவ் பேர்டோட சின்ன கூண்டுல இந்த புறாவையும் நாங்க வச்சிருந்தோம். I felt so pity for her. அவ பாக்கும்போது எனக்கு பரிதாபமா இருந்துச்சு. None of her family members, only these lovebirds, they speak a very different language. அந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வேற வேற பாஷை பேசுது. இதுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. No need, Sharon. No need. You know, it's so cute because the dove is very soft, very sweet. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, ஏன்னா அது ரொம்ப மென்மையான பறவை, ரொம்ப மிருதுவான பறவை. The lovebirds, they are kissing and feeding each other, but they are very rough. ஆனா லவ் பேர்ட்ஸ் ஒண்ணு நல்லா ஊட்டிக்குது, நல்லா இருக்குது, ஆனா அது ரொம்ப ரஃப்பான பறவை. When they fight, they can kill each other. சண்டை போட்டுச்சுனா ஒண்ணு கொன்றும். ஓஹோ. They look so sweet, but பார்க்கிறதுக்கு ரொம்ப அன்பான பறவை மாதிரி இருக்குது, ஆனா so this little dove tried to approach this little lovebird, and the lovebird இந்த அன்பான அந்த மிருதுவான பறவை போய் அந்த லவ் பேர்ட் கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகலான்னு பாக்கும்போது அது கரகரன்னு கத்து. I felt so pity. அதனால அது பார்க்க பாவமா இருந்துச்சு. I took the lovebird out. நான் அந்த லவ் பேர்டை வெளியே எடுத்துட்டேன். Now the dove is sitting in that small cage. இப்ப அந்த புறா மட்டும் ஒரு சின்ன கூண்டுல இருக்குது. All alone. தனியா இருக்குது. So depressed. ரொம்ப சோர்ந்து போய் இருக்கு. I put her close to all the other birds. அது எல்லா பறவைங்கிட்டே அதை வச்சு பார்த்தேன். I want to release her, but first her feathers have to grow nicely. வெளியே திறந்து விடணும்னு நினைக்கிறேன், ஆனா அதுக்கு இன்னும் ரெக்க சரியா இல்ல, ஒழுங்கா பறக்க முடியல. So you know what I did? அதனால என்ன தெரியுமா செஞ்சேன்? I opened the door of the cage. அந்த கூண்டோட கதவை திறந்து விட்டேன். The cage is like this size. கூண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல இருக்குது. And the door is this size. It's very big door. கதவு நல்ல பெரிய கதவு தான், அதுக்கு இந்த சைஸ்ல பெருசா இருக்கு. She saw when I opened the door, she was looking. நான் கதவை திறக்கும்போது அது அப்படி என்ன பார்த்துச்சு. But ஆனா she is so used to being inside and that she cannot come out. அது எப்பயுமே அந்த கூண்டுக்குள்ளேயே இருந்து பழகுனதுனால அதுக்கு வெளியே வரதுக்கே மனசு வரல. Even with the wide open door, she's still sitting inside. கதவு நல்லா பெருசா திறந்து வச்சா கூட அது உள்ளே உட்கார்ந்துட்டு. Hello. 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 That's many of your situation. அப்படிதான் உங்கள் பலருடைய சூழ்நிலை இருக்குது. When I looked at my dove this morning, the Holy Spirit spoke about you. இந்த காலையில அந்த புறாவை பார்க்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார். Some of you are like lovebirds. சிலர் வந்து லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க. Sometimes you are nicely kissing. சில வேளையில ரொம்ப அன்பா இருக்கீங்க. And sometimes சில நேரம் ஆன்னு இருக்கீங்க. Especially ladies with ladies. முக்கியமா பெண்களும் The gents don't fight so much. ஆண்கள் ரொம்ப அதிகமா அப்படி சண்டை போடுறது இல்ல. Ladies. ஆனா பெண்கள். ஓஹோ. You know, sometimes when you put two couples together, one lady can destroy the eggs of the other one. ரெண்டு பெண் பறவையை ஒரே இடத்துல வச்சோம்னா ஒரு பெண் பறவை போய் மத்த ஒன்னு போட்ட முட்டையெல்லாம் உடைச்சு போட்டுரும். They bite until bleeding. அது ரத்தம் வர வரைக்கும் கொத்தும்.
Do we have some lovebirds here? இங்க சில லவ் பேர்ட்ஸ் இருக்கிறாங்களா? No lovebirds? லவ் பேர்ட்ஸ் இல்லையா இங்க? The dove is so sweet. அந்த புறா ரொம்ப அருமையானது. She sits there and looks at me and says, "Boo, boo, 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 boo," just like that. So cute. ரொம்ப பார்க்கவே அழகா இருக்குது. And she allows you to touch it. இப்போ தொடுறதுக்கு அது விட்டு She கொடுக்குது. sits and looks at you. உட்காந்துட்டு அப்படியே உங்களை பார்க்கும். Sweet, soft bird. ரொம்ப அற்புதமான மிருதுவான பறவை. Do we have some doves here? இங்க சில புறாக்கள் இருக்கிறீங்களா? We all have the Holy Spirit, no? So we are all Holy Spirit doves now. நம்ம எல்லாருக்கும் ஆவியானவர் இருக்கிறார் இல்லையா? நம்ம எல்லாரும் ஆவியானவருடைய புறாக்களா இருக்கிறோம். Even the ones that used to be lovebirds. லவ் பேர்ட்ஸா இருக்கிறவங்க கூட, Even those that used to be lovebirds before. ஒரு காலத்துல லவ் பேர்ட்ஸா இருந்தவங்க கூட, Now the dove of the Holy Spirit has come inside of us. இப்ப புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து இருக்கிறாரு. Now we're just looking very nicely and saying, "Whoop, whoop, 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 whoop." இப்ப நல்லா பார்த்துட்டு பு 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 புன்னு சொல்லுங்க. Hello. ஹலோ. She's sitting inside looking at the open door and doesn't come out. உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு, கதவு திறந்திருக்கு, ஆனா வெளிய வர மாட்டேங்குது. What is your jail? உங்களுடைய சிறைச்சாலை என்ன? You know what is jail number 1? முதல் ஜெயில் என்ன தெரியுமா? I cannot. என்னால முடியாது. I cannot. என்னால முடியாது. What has the devil told you that you cannot do? எதை உங்களால முடியாதுன்னு பிசாசு உங்களுக்கு சொல்லி வச்சிருக்கான்? Just think about it. கொஞ்சம் யோசித்து பாருங்க. Because many times what the devil told you you cannot do is exactly God's calling for your life. பல வேளைகள்ல எதெல்லாம் நீங்க முடியாதுன்னு சொல்றீங்களோ அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற அழைப்பா இருக்கும். Hello? I was so shy. நான் ரொம்ப வெட்கப்படுவேன். I couldn't even open the door and go into a room because when I open the door and go in, everybody will look at me. ஒரு ரூமுக்குள்ள கதவை திறந்து போறதுக்கு கூட நான் வெட்கப்படுவேன். ஏன்னா நான் கதவை திறந்தேன்னா உள்ள உட்கார்ந்திருக்கவங்க எல்லாரும் என்ன பார்த்துருவாங்களேன்ற அளவுக்கு நான் வெட்கப்படுவேன். In the Lutheran youth group we had maybe 10, 12 people, sometimes only 7. லூத்தரன் வாலிபர் கூட்டத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இல்ல 7 பேர் அப்படிதான் இருப்பாங்க. I was 14, 15 that time. அப்ப 14, 15 வயசு இருக்கும் எனக்கு. 6, 7, 8, 9, 10 people are inside. உள்ள 6, 7, 8, 10 பேர் இருப்பாங்க. I had to wait outside. நான் வெளியவே நின்னுட்டு இருப்பேன். Until somebody else comes and opens the door. யாராவது வந்து கதவை திறக்கிற வரைக்கும் நின்னுட்டு இருப்பேன். Everybody will look at that person and I will go in behind. அந்த ஆள் கதவை திறந்தோனே எல்லாம் திரும்பி அவங்கள பார்ப்பாங்க, நான் பின்னாடியே போயிடுவேன். That's how shy I was. அந்த அளவுக்கு நான் வெட்கப்பட்டுட்டு இருந்தேன். In school I could never speak. ஸ்கூல்ல நான் வாய் திறந்து பேசினதே இல்லை. When the teachers asked me to tell my name, என் பேரை சொல்லி டீச்சர் கேட்டப்போ I always thought I will die. நான் எப்பயுமே நினைப்பேன் செத்தேனா, அவ்வளவுதான். Benita is a wonderful name. It means blessed by God. It means blessing. பெனிட்டான்னா ஆசீர்வாதம்னு அர்த்தம், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு அர்த்தம். But it's not a common name. ஆனா அது பொதுவா எல்லாருக்கும் வைக்கிற பேர் இல்ல. So nobody believed me. அதனால யாருமே என்ன நம்பல. What? Bettina? அவங்க கேட்பாங்க, என்ன பெட்டினா? Anita? அனிதா? Milita? மிலிட்டா? Belinda? பெலிண்டா? What? Any other name? ஏதாவது ஒரு பேரை சொல்லி கேட்பாங்க. No. Benita. நான் சொல்ல இல்ல பேர் பெனிட்டா. What? Benita. என்ன பெனிட்டா? How you spell that? எப்படி நீ ஸ்பெல்லிங் சொல்லுவ? I had to stand up in front of the whole class. I mean, in my place, stand up and spell my name. நான் எல்லாரும் முன்னாடி எழுந்து நின்று நான் என்னோட ஸ்பெல்லிங்கை சொல்ல வேண்டியது. I would choke. அப்படியே என் தொண்டை பிடிச்சுக்கும். I was so shy. அந்த அளவுக்கு நான் வெட்கப்பட்டேன். Why did the devil do that? ஏன் பிசாசு அதை என் வாழ்க்கையில பண்ணான்? Because he knew God had a calling for me to preach in front of millions. பல ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி நான் ஒரு நாள் நின்று பேச போறேன், அப்படி அழைப்பு இருக்குன்றது பிசாசுக்கு தெரியும். Hello? So from smallest childhood the devil put this fear and this shyness into me. அதனால சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பிசாசு இந்த பயத்தையும் இந்த வெட்கத்தையும் எனக்குள்ள போட்டான். This insecurity. இந்த பாதுகாப்பற்ற உணர்வு. You know what the devil told me? பிசாசு என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னா? Your parents are fighting many times. உன்னுடைய பெற்றோர்கள் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. Because of you only they stay together. நீ இருக்கறனால தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே வாழ்றாங்க. If you were not in this world, இந்த பூமியில மட்டும் நீ இல்லாம இருந்தேனா, these two people can peacefully separate. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா சமாதானமா பிரிஞ்சு போயிடுவாங்க. Both of them will be happier. ரெண்டு பேருமே சந்தோஷமா இருப்பாங்க. The devil tried to make me commit suicide with such kind of lies. இந்த மாதிரி பொய்களை சொல்லி பிசாசு என்ன தற்கொலை பண்ணிக்க கூட முயற்சி பண்ணான். There were so many jails in my mind. என்னுடைய மனதுல அப்படிப்பட்ட சிறைச்சாலைகள் இருந்துச்சு. I couldn't believe that I was not an adopted child. நான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிள்ளை அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு இல்ல. Maybe my parents had so many problems between themselves. ஒருவேளை என் பெற்றோர்களுக்கு அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்திருக்கலாம். I didn't feel that love. அந்த அன்பை என்னால உணர முடியல. One time my mother told me, ஒரு முறை எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, she didn't want to be with this man. அவரோட கூட அப்பாவோட நான் இருக்க விரும்பல. You know what happened? In the Western world it happens very often. மேற்கத்திய நாடுகள்ல இது ரொம்ப சாதாரணமா நடக்கிற விஷயம். Before marriage my mother conceived me.
நான் எனக்கு திருமணத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மா என்னால் நான் வந்து கற்பம் தெரிஞ்சுட்டு எங்கள் அம்மா வந்து என்னை வயிற்றில் சுமந்துட்டாங்க. They married 2 months before my birth. I was present in the marriage here. கல்யாணம் ஆகிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி 8 மாதமாக இருக்கும்போது கல்யாணம் ஆச்சு எங்கள் அம்மாவுக்கு. அப்போ நான் வந்து வயிற்றில் இருந்தேன், நான் அந்த திருமணத்தில் இருந்தேன். And you know what happened? Mother's side grandmother, father's side grandmother, both of them the same case. அம்மாவுடைய பக்கத்தில் இருக்க பாட்டியும் சரி, அப்பா சைடில் இருக்க பாட்டி 2 பேருமே இதே மாதிரி ஒரு நிலைமையில தான் கல்யாணம் பண்ணாங்க. These two wanted to become pregnant to force their parents to allow them to marry. அந்த திருமணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்காக அவங்க கர்ப்பமாயிட்டு அப்பதான் பெற்றோர் ஒத்துப்பாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. You know what happened? என்ன தெரியுமா நடந்துச்சு? My father's mother, என்னுடைய அப்பாவுடைய அம்மா, she wanted to marry an army officer, very high officer. அவர் ஒரு ஆர்மி ஆபீசரை, நல்ல உயர்ந்த பதவியில் இருந்தவரை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க. And she became pregnant from him. அதன் மூலமா அந்த பாட்டி வந்து கர்ப்பமானாங்க. And it was such a shame, it was such a big problem. She was thinking to commit suicide. அவங்களுக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு, எப்படியா தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க. You know what she did? அவ என்ன தெரியுமா பண்ணாங்க? She laid without clothes in the cold snow below 0 degrees to try to abort that baby. அவங்க ஒரு உடம்புல ஒரு துணி இல்லாம பயங்கரமான குளிர் 0 டிகிரி கீழே அந்த பனியில போய் படுத்துட்டாங்க. அப்பயாவது அந்த குழந்தை வந்து கலஞ்சு போயிரும். So much fighting was there between her and that man. அந்த ஆளுக்கும் இவங்களுக்கும் இடையில அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. You know what happened? என்ன தெரியுமாச்சு? That baby didn't go. அந்த குழந்தை வந்து கலஞ்சு போல. But it was born a little bit mentally retarded. ஆனா மூளை வளர்ச்சி குன்றின ஒரு குழந்தை, அந்த குழந்தை பிறந்துச்சு. Why? ஏன்? Because of the rejection from the mother's womb. அம்மா வந்து வயிற்றில் இருக்கும்போதே அந்த குழந்தையை புறக்கணிச்சதுனால அந்த குழந்தை அப்படி பிறந்துச்சு. Finally she married that man. கடைசியா அவங்க அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. But you know what happened? ஆனா என்ன தெரியுமா நடந்துச்சு? This man became a prisoner of war. அவர் வந்து அந்த யுத்தத்துல வந்து சிறையில Second World War, Hitler time. அப்ப வந்து 2வது உலக யுத்தம் நடந்துட்டு இருந்துச்சு. He was taken captive. அவரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. On my father's 7th birthday, எங்க அப்பாவுடைய 7வது பிறந்த நாள் அப்ப he tried to escape the captivity. எங்க அப்பாவுடைய அப்பா அந்த சிறையில இருந்து வெளியே தப்பிச்சு வர முயற்சி பண்ணார். That's my grandfather, no? அதான் என்னுடைய தாத்தா. He is a very good swimmer. அவர் ரொம்ப நல்லா நீச்சல் அடிக்கிறவர். He tried to swim through the river. ஒரு நதி வழியா, ஒரு ஆற்று வழியா escape this jail. அந்த சிறைச்சாலையில தப்பிக்கிறதுக்கு அந்த ஆற்று வழியா ஸ்விம் பண்ணிட்டு வரணும் பார்த்தாரு. Shot him into the lungs. He drowned and died. ஆனா அவங்க பார்த்துட்டு சுட்டுட்டாங்க. அவங்க லங்ஸ்ல போய் இந்த குண்டு பாஞ்சு அவங்க இறந்து போயிட்டாங்க. See, that grandmother tried to force the marriage and so many problems, and finally she became widow very very young. அந்த பாட்டி வந்து எப்படியாவது திருமணத்தை கட்டாயப்படுத்தி பண்ண வைக்கணும்லாம் நினைச்சு என்னெல்லாம் பண்ணி கடைசில சீக்கிரமா விதவை ஆயிட்டாங்க. Hello. Hello. I'm talking to some young girls here. இங்க இருக்க சில வாலிப பிள்ளைங்களுக்கு நான் பேசுறேன். See, trying to force a marriage, trying to become pregnant is the wrongest thing you can do. நீங்க ஒரு திருமணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காகவே நம்ம கர்ப்பமாயிட்டா அவர் வழி இருக்காதேன்ற நீங்க அந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணீங்கன்னா அது ரொம்ப தவறான காரியம். It will bring such a curse. It will bring so much problem. அது பயங்கர பிரச்சனையை கொண்டு வந்துரும், பெரிய சாபத்தை கொண்டு வந்துரும். My other grandmother, என்னோட இன்னொரு பாட்டி, her parents, அவங்களுடைய பெற்றோர், they were land owners, very much land, and they had like a restaurant kind of thing. அவங்க வந்து ரொம்ப ஜமீன்தார் மாதிரி நிறைய லேண்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க, ரெசார்ட்லாம் வச்சிருந்தாங்க. So her parents wanted her to marry some other farmer, some rich person, another land owner. அதனால இன்னொரு ஜமீன்தார் மாதிரி இருக்கிறவங்க கிட்ட தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் பொண்ணுன்னு சொல்லி ரொம்ப நினைச்சாங்க. Because they wanted somebody of the same profession and same level, no, of knowledge and everything, and they wanted to keep the properties together. ஏன்னா அந்த சொத்தெல்லாம் பாத்துக்கிற மாதிரி அது அறிவுள்ளவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணுச்சா அதே நம்ம நல்லா வச்சுக்கலாம்ன்றது எண்ணத்துல அப்படி நினைச்சாங்க. My grandmother fell in love with a guy who was an office worker in the city. சிட்டில வேலை பார்க்குற, ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தரோட கூட எங்க பாட்டிக்கு வந்து காதல் வந்துருச்சு. Both parents said no way. 2 பெற்றோர்களுமே முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க. Guess what they did? அவங்க என்ன பண்ணாங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. Guess what they did? அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? That was my mother. அதுதான் எங்க அம்மா. Who was conceived in this way. இதே மாதிரி திருமணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாயி தான் எங்க அம்மா பிறந்தாங்க. Before marriage. திருமணத்துக்கு முன்னாடி. And you know what happened? அப்புறம் என்ன தெரியுமா நடந்துச்சு? They forced the parents to marry. அப்புறம் அவங்க பெற்றோர்களை கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ணிக்கிறதுக்கு பார்த்தாங்க. Praise God, they didn't do abortion. If they had done an abortion, I would not be here today. அவங்க மட்டும் கரு கலைச்சிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு இருந்திருக்க மாட்டேன். You know, the devil loves abortion. பிசாசுக்கு கரு கலைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். Because he doesn't want people to become believers and serve Jesus. ஏன்னா அந்த குழந்தை
நல்ல விசுவாசியா மாறி இயேசுவை வணங்கக்கூடாதுன்றதுல ரொம்ப குறியா இருப்பான். Both grandmothers tried to do abortion. என்னுடைய 2 பாட்டிங்களுமே கரு கலைக்க முயற்சி பண்ணாங்க. My own mother tried to abort me. என்னுடைய சொந்த அம்மா வந்து என்ன கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. One time she told me, I tried my best to get rid of you, but you just were hanging on, you wouldn't go. அவங்க சொன்னாங்க, நான் உன்னை எப்படியாவது உன்னை அழிச்சிருன்னு பார்த்தேன், ஆனா நீ விடாம பிடிச்சிட்டு இருந்துட்டேன்னு சொன்னாங்க. How many of you have such a background? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு பின்னணி இருக்குது? You know your mother tried to abort you. உங்க அம்மா உங்களை கற்பத்துல கலைக்க முயற்சி பண்ணாங்க. It's very painful when we find out, no? அது தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் இல்லையா? I always felt that. அதை நான் எப்பயுமே உணர்ந்திருக்கிறேன். There was like a double thing, like a hatred and a love, both from my mother. I could never understand it as a child. எங்க அம்மா கிட்ட இருந்து என் மேல வெறுப்பும் இருக்குது, என் மேல அன்பும் இருக்குது. 2 விதத்துல நடந்துப்பாங்க. என்னால அது பல வேளைகளை புரிஞ்சுக்கவே முடியாது. One side she loved me very much. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன ரொம்ப அதிகமா நேசிக்கிறாங்க. On the other side there was such an anger inside. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கோபம் இருக்குது. Because of you I have to stay with this man. உன்னால தான் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது இருந்துச்சு. She loved him before marriage. திருமணத்துக்கு முன்னாடி அவ அந்த நபரை நேசிச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க. But because of the sin, ஆனா அந்த பாவத்தினால, just like you can read in 2 Samuel chapter 13, 2 சாமுவேல் 13ல படிக்கிறது மாதிரி, about Tamar and Absalom, அப்சலோம் தாமார் கதை மாதிரி, when you start a relationship with sin there cannot be blessing. நீங்க ஒரு உறவை வந்து பாவத்துல ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வராது. So even there was love in the beginning, ஒருவேளை ஆரம்பத்துல அன்பு இருந்தா கூட that curse was there, அங்க சாபம் இருக்குது. and many times that love turns into worse hatred. பல வேளைகள்ல அந்த அன்பே பயங்கரமான வெறுப்பா மாறிடுது. So my parents were struggling all their lives. ஆனா வாழ்நாளெல்லாம் என்னுடைய பெற்றோர்கள் 2 பேரும் ஒரே போராட்டம் தான். None of them really came into their calling. 2 பேருமே அவங்களுடைய அழைப்புக்கு நேரா வரவே இல்ல. Very sad for me to see. அது பார்க்கிறதுக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. Really painful. உண்மையாவே ரொம்ப வேதனையா இருக்குது. They're just struggling with each other and not really fulfilling their potential in Jesus. அவங்களுக்குள்ள இயேசு என்ன கொடுத்திருக்காரோ அதை நிறைவேற்ற முடியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் போராடிட்டு இருக்காங்க. What happened to my grandmother? என்னுடைய பாட்டிக்கு என்னாச்சு? She married that city man. அவர் வந்து அந்த பட்டணத்துல இருந்து வந்தவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. All the other farmers were very upset and very jealous. மற்ற ஃபார்மர்கள் எல்லாம் ரொம்ப கோபப்பட்டு ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. You know what they did? அவங்க என்ன பண்ணாங்க? They forced him to drink and they made him an alcoholic. அவரை குடிக்க கொடுத்து அவரை வந்து ஒரு குடிகாரனா மாத்திட்டாங்க. For many years that grandfather was an alcoholic. பல வருஷம் பாத்தீங்கன்னா அந்த தாத்தா வந்து ஒரு குடிக்கு அடிமையா இருந்தாரு. When I was a small child, நான் ஒரு சின்ன பிள்ளையா இருந்தபோது, many times on the weekends my parents and his grandparents and me, we would go out together somewhere to walk and some Sunday outing. நாங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை வெளிய போறதுக்காக நானே எங்க பாட்டி இந்த தாத்தா என்னோட பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து போவோம். We will just eat something in a restaurant. நாங்க போய் எங்கயாவது ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு, and my grandfather will drink. ஆனா எங்க தாத்தா வந்து குடிப்பாரு. My grandma will call me, come to the bathroom. என்னோட பாட்டி கூப்பிடுவாங்க, வா பாத்ரூம் வா. She said me, please. அவங்க சொல்றாங்க, ஐயோ தயவு செய்து tell your grandpa he shouldn't drive because he drank. If I tell him he will shout at me. You tell him please, I want my grandma to drive. நீ சொல்லு தயவு செய்து தாத்தா நீங்க ஓட்டாதீங்க, ஏன்னா நீங்க ஓட்டுனீங்கன்னா நீங்க குடிச்சிருக்கீங்க. அவங்க பாட்டி சொல்லுவாங்க அவங்க ரொம்ப ஆபத்துனால நீயே சொல்லு எங்க பாட்டி வந்து வண்டி ஓட்டட்டும். Small child. அப்ப ரொம்ப சின்ன பிள்ளை. How many times I saw my grandmother crying. எத்தனை முறை எங்க பாட்டி அழுகிறத நான் பார்த்திருக்கிறேன். Both families no blessing. 2 குடும்பத்திலயுமே ஆசீர்வாதமே இல்லை. Why? ஏன்? Because they didn't do things God's way. ஏன்னா ஆண்டவருடைய வழியில காரியத்தை செய்யல. Pregnancy came before marriage. திருமணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயிட்டாங்க. Please don't allow the devil to put you into such a jail. தயவு செய்து இப்படிப்பட்ட சிறைச்சாலையில பிசாசு உங்களை விடுறதுக்கு நீங்க அனுமதிக்காதீங்க. Maybe today you will think, oh I love him, no problem, he loves me also. ஒருவேளை இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நான் அவரை நேசிக்கிறேன், அவரு என்ன ரொம்ப நேசிக்கிறாரு. Read about Tamar and Absalom. நீங்க போய் தாமார் அப்சலோம் படிச்சு பாருங்க. I spoke about it in the Soltai CD, no? நான் சோல்டை சீடில அத குறித்து நான் பேசியிருக்கிறேன். It will bring so much problem afterwards. பின்னாடி பெரிய பிரச்சனை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்துரும். So I grew up with all that. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நான் வளர்ந்தேன். With that rejection without knowing why. ஏன் அப்படின்னு தெரியாம ஒரு புறக்கணிப்புல நான் வளர்ந்தேன். My mother told that to me when I was more than 20 years old already. நான் 20 வயசுக்கு மேல இருக்கும்போது தான் எங்க அம்மா இந்த விஷயத்தை எனக்கு சொன்னாங்க. All these years as a child, as a teenager, I never understood. சின்ன பிள்ளையா இருக்கும்போது, வாலி பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு புரியவே இல்ல. I just didn't feel at home. நான் வீட்ல இருக்கிற மாதிரியே உணரல. I didn't feel I have a right to be on this planet. இந்த பூமியில வாழ்றதுக்கு எனக்கு ஒரு உரிமை இருக்குன்னு கூட எனக்கு உணரல. I always felt I have to work very hard so then people maybe they will accept me. நான் என்ன நினைச்சிருந்தேன்னா நம்ம ரொம்ப ஏதாவது செஞ்சிட்டே இருக்கணும்,
கொடுக்கணும், அப்படி செஞ்சாதான் மக்கள் என்னை அங்கீகரிப்பாங்கன்னு நான் நினைச்சேன். It took a very long time for Jesus to heal me of that. இயேசு என்னை சுகமாக்குறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துச்சு. Do you know how he did it? அது எப்படி தெரியுமா அவர் செய்தாரு? He didn't allow me to work for many months. பல மாதம் அவர் என்னை வேலைக்கு போக அனுமதிக்கல. I had just a very small job to survive, to earn enough money to survive. ஏதோ நான் வாழ்றதுக்கு கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிற மாதிரி சின்ன வேலைக்கு தான் நான் போனேன். But there was no recognition. ஆனா அந்த வேலையில ஒரு பெரிய அங்கீகாரம் இல்ல. My parents were very unhappy. என்னோட பெற்றோர்களும் ரொம்ப சந்தோஷமா இல்ல நான் அந்த வேலைக்கு போறதுல. What is this? அவங்க கேட்பாங்க, என்ன இது? Why you don't want to finish your studies? ஏன் நீ உன் படிப்பை முடிக்காம இருக்கற? I try my best to get a place to finish my master's thesis. என்னோட பெரிய மேற்படிப்பு படிக்கிறதுக்கு நான் பல இடத்துல நான் இப்படி முயற்சி பண்ணேன். Praying. ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். Every university rejected me. எல்லா யுனிவர்சிட்டிலயுமே என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. Already I had a problem with rejection. ஏற்கனவே எனக்கு அந்த ரிஜெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது. They keep rejecting me. தொடர்ந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. And my parents were angry with me. என்னோட பெற்றோர்களும் என் மேல ரொம்ப கோவமா இருந்தாங்க. If you would apply they would accept you. You don't want. அவங்க சொன்னாங்க, நீ அப்ளை பண்ணனா அவங்க உன்னை எடுத்துப்பாங்க, நீ தான் வேணாம்னு நினைக்கிறேன். One day ஒரு நாள் I just received such a rejection letter. இப்படிப்பட்ட ஒரு ரிஜெக்ஷன் லெட்டர் எனக்கு கிடைச்சிச்சு. Rejection. புறக்கணிச்சிட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க. And I was sitting at home and crying. நான் வீட்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தேன். That moment my parents came. அந்த நேரத்துல தான் என்னோட பெற்றோர்கள் வந்தாங்க. Then at least they understood, oh she really wanted to work, she didn't get the job. அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவ வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அவளுக்கு வேலை கிடைக்கல. But you know how difficult it was for me? ஆனா எனக்கு அது எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருந்துச்சு. To sit and to earn very little money. உட்கார்ந்து சும்மா கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. Very difficult. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. So God used that to heal me very deep inside. ஆண்டவர் அந்த காலத்தை என்ன ரொம்ப உள்ள காயம் ஆற்றுறதுக்காக பயன்படுத்தினாரு. And to tell me, hey, you have a right to be in this world. I wanted you to be in this world. ஆண்டவர் சொன்னாரு, இந்த பாரு நீ இந்த பூமியில வாழ்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு, நீ இந்த பூமியில வாழணும்னு சொல்லி நான் விரும்புறேன்னு ஆண்டவர் சொன்னாரு. Hello. I don't know how Jesus will do it in your life. உங்க வாழ்க்கையில இயேசு எப்படி பண்ணுவார்னு எனக்கு தெரியாது. For me many tears, very painful. எனக்கு ரொம்ப நாள் அழுதுட்டே இருந்தேன், ரொம்ப கண்ணீர். And it took a long time. ரொம்ப காலம் எடுத்துச்சு. Because I had to find out, hey, my worth, my value is not in what I do and how I work. நான் என்ன பண்றேனோ இல்ல நான் என்ன வேலை செய்றேனோ அதுல என்னோட மதிப்பு இல்ல அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துச்சு. Germans are very work oriented people. ஜெர்மன் மக்கள் வந்து எப்பவுமே வேலைன்னே இருக்கிற மக்கள். All my uncles have some doctorate. எல்லா என்னோட அங்கிள்களுக்கும் ஒரு டாக்டரேட் வாங்கி இருக்காங்க. All have big houses. எல்லாருக்கும் பெரிய வீடு இருக்குது. Highest jobs. நல்ல உயர்ந்த பதவி இருக்குது. All my cousins married and have children. எல்லா என்னோட கசினும் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது. They just despised our whole family. அவங்க எங்களோட முழு குடும்பத்தையும் அப்படியே ரொம்ப ஏளனமா நடத்துனாங்க. What is that? என்ன இது? She did her studies. அவ படி முடிச்சிட்டா. She never worked with it. அதை வச்சு ஒரு வேலையும் செய்யல. She never got a doctorate. அவளுக்கு டாக்டரேட்டும் வாங்கல. She's just traveling. What she's doing? சும்மா அங்கேயும் போயிட்டு இருக்கறா. அவ என்ன பண்றா? My parents suffered a lot with that also. என்னோட பெற்றோர்களும் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. But you know, just last year, ஆனா கடந்த வருஷம் we had the 70th birthday of my youngest uncle. எங்களோட கடைசி அங்கிளோட 70வது பிறந்த நாளை நான் கொண்டாடணும். All the big shots were there. எல்லா பெரிய ஆளுங்களும் வந்திருந்தாங்க. All my cousins were there. எல்லா என்னோட கசின்ஸ் வந்திருந்தாங்க. All their marriages disaster. எல்லா திருமண வாழ்க்கையும் ஒரு பயங்கர மோசமான நிலைமையில இருந்துச்சு. Some of the ladies started drinking. சில பெண்கள் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Some have a mental problem. சிலருக்கு மனதுல பிரச்சனை வந்துருச்சு. Such ugly atmosphere. பயங்கர ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சாங்க. And I just talked about what we are doing here. நான் இங்க என்ன செய்றோம்ன்றதை நான் அங்க போய் சொன்னேன் அவங்களுக்கெல்லாம். And I told them, hey, now I have a TV program நான் சொன்னேன் எப்படி நாங்க டிவி ப்ரோகிராம்லாம் எடுக்கறோம் எல்லாம் சொன்னேன். In German. They said, really? அவங்க சொன்னாங்க ஜெர்மன்ல சொன்னாங்க, அப்படியா? One took his newest iPhone. ஒருத்தர் வந்து புது ஐபோனை கையில எடுத்தாங்க. ஒரு கசின் went to Google. போய் கூகுளுக்கு போனாரு. What's the name of your ministry? உங்க ஊழியத்தின் பேர் என்னன்னு கேட்டாரு. I said in German it's Beraka for life. நான் சொன்னேன் ஜெர்மனில Beraka for life. What is that? How you spell it? அது எப்படி ஸ்பெல்லிங் சொல்லு. He just typed a few letters. கொஞ்சம் 1-2 லெட்டர் தான் போட்டாரு. And in Google search in Germany, ஜெர்மனில கூகுள் சர்ச்ல it immediately came up. உடனே மேல வந்துச்சு. He said, oh, this one? இதுவா? He was so shocked. அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. None of them have a TV program. யாருக்குமே அங்க டிவி ப்ரோகிராம் கிடையாது. None of them have written any books. யாருமே எந்த புத்தகமும் எழுதல. They thought they are the big things. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க பெரிய ஆளுங்கன்னு. But you know, Jesus first had to kill
this worldly intention in me. எனக்குள்ள இந்த உலக பிரகாரமா இருந்த அந்த காரியத்தை முதலாவது இயேசு கொன்னார். First Jesus had to kill that. அத முதல்ல இயேசு கொல்ல வேண்டியிருந்துச்சு. And to give me the real priorities. ஆமென். முக்கியமான முக்கியத்துவம் எதுன்றத அப்புறம் ஆண்டவர் எனக்கு காண்பிச்சார். To make me a kingdom person. என்ன ஒரு ராஜ்யத்தின் பிள்ளையா மாத்தினார். See, I was in this mental jail. நான் இந்த மனத்துல ஒரு சிறைச்சாலையில இருந்தேன். You are rejected. நீங்க புறக்கணிச்சிட்டீங்க. Rejected. புறக்கணிச்சிட்டீங்க. You should not be in this world. நீ இந்த பூமியில இருக்க வேண்டியவில்லை இல்ல. You have no right to be here. இந்த பூமியில இருக்க உனக்கு உரிமை கிடையாது. Be very shy. ரொம்ப வெட்கமா இரு. Everybody else is higher than you. உன்னை விட எல்லாரும் உயர்ந்தவங்களா இருக்காங்க. Okay, if they shout at you, that's normal. You deserve to be shouted at. உன்னை நல்லா திட்டுனாங்கன்னா அது உனக்கு நீ அதுக்கு தான் லாய்க்கி, அதனால திட்டு வாங்கிக்கோ. You are such a bad person. நீ அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆளு. Everybody else is higher. எல்லாரும் உன்னோட உயர்ந்தவங்க. You cannot, you are nothing. நீ உன்னால முடியாது, நீ ஒண்ணுமில்லாதவ. ஹலோ. I was in this jail for many years. நான் இந்த மாதிரி ஒரு சிறைச்சாலையில பல வருஷம் இருந்தேன். Even after I became a Christian, நான் கிறிஸ்தவளா மாறின பிறகு கூட I did not know that Jesus had opened the prison doors for a long இயேசு time. ரொம்ப நாளைக்கு முன்னாடி சிறை கதவுல திறந்துட்டாருன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. Hallelujah. ஹalleluya. You know, to bring me into the ministry was very difficult for the Lord. என்ன ஊழியத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். I was so shy. நான் ரொம்ப வெட்கப்பட்டவளா இருந்தேன். God very clearly, very strongly put me to translate some servants of God. ஆண்டவர் ரொம்ப தெளிவா ரொம்ப உறுதியா சொல்லி என்ன ஒரு பெரிய ஊழியக்காரருக்கு மொழிபெயர்க்கும்படி வச்சார். I thought I will die with that microphone in hand standing in front of other people. நான் நினைச்சேன் மைக் எடுத்து மத்தவங்க முன்னாடி நிக்கும்போது நான் செத்தே போயிட்டேன்னு நினைச்சேன். I couldn't breathe. என்னால மூச்சு கூட விட முடியல. So you know what happened? என்ன தெரியுமா நடந்துச்சு? I just prayed so much. நான் ரொம்ப அதிகமா ஜெபம் பண்ணிட்டு போனேன். Because these pastors, they had a 1.2 lakh member church. ஏன்னா அந்த போதகர் வந்து 1.2 lakh சபை விசுவாசிகள் இருக்காங்க. From Argentina. அர்ஜென்டினா தேசத்துல இருந்து. So I was burning this message. Our people, our pastors, they must hear it. We also need big churches. எனக்குள்ள அப்படி ஒரு பாரம் இருந்துச்சு. இந்த போதகருடைய செய்தி இங்க இருக்க எல்லா சபை மக்களுக்கும் போகணும். ஏன்னா நமக்கும் அவ்வளவு பெரிய சபை வேணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். So because I had this big desire, எனக்கு இப்படி ஒரு பெரிய ஆசை இருந்ததனால, and because there was no other translator, மத்த மொழிபெயர்ப்பாளரும் அங்க இல்லாததனால I agreed to do it. நான் வந்து செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டேன். Somehow I survived. எப்படியோ அதை சமாளிச்சு வந்துட்டேன். Then even they made me to sing. அதுக்கப்புறம் என்ன பாடவும் வச்சாங்க. They were doing like this. அவங்க எல்லாரும் இப்படி பண்ணாங்க. Benita, whatever you do, whatever we do, you also have to do. அவங்க சொன்னாங்க நாங்க என்னெல்லாம் செய்றோமோ அதை நீயும் செய்யணும். I did like this. நான் வந்து இப்படி பண்ணேன். They said no, you have to do like this. அவங்க சொன்னாங்க இல்ல நீ இப்படி பண்ணணும். I said yes, I am doing like this. அப்ப நான் சொன்னேன் இல்ல நான் அப்படி தான் பண்றேன். No, you do only like this. அவங்க சொன்னாங்க இல்ல நீ இப்படி தான் பண்ற. No, I do like that. நான் சொன்னேன் இல்ல நான் இப்படி தான் பண்றேன். Watch the video. நான் வீடியோ பாருனாங்க. When I looked at the video, நான் வீடியோ பாக்கும்போது you know, I was so shy. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப வெட்கம். So they were scolding me and saying do like this. அவங்க திட்டுனாங்க இந்த மாதிரி நல்ல கையை உயர்த்தி காமி. I did like this. நான் அந்த மாதிரி காமிச்சேன். And then people started praising me. Wow, you're the best translator. Wow. எல்லாரும் வந்து சொன்னாங்க ஆஹா நீ தான் ரொம்ப சிறந்த மொழிபெயர்ப்பாளரா உன்னை பாராட்டுனாங்க. No, really no. நல்லா இல்ல உண்மையிலே அப்படி inside ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ஹார்ட் இருந்துச்சு. And then for 2 days nobody came to praise me. அதுக்கு அப்புறம் 2 நாள் யாருமே வந்து என்ன பாராட்டல. You know what happened? என்ன தெரியுமா ஆச்சு? ஜூம் ன்னு கீழ போயிடுச்சு. Nobody says I'm doing very well. Definitely I'm doing very bad. யாருமே வந்து என்ன பாராட்டலையே. அப்ப உண்மையிலேயே ரொம்ப மோசமா தான் நான் செய்றேன். Up and down and up and down and up and down. இந்த மாதிரி மேல போயிட்டு கீழ வந்து Such an insecurity. அப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு. Very quickly I fell into depression. சீக்கிரமா நான் கீழ போயிடுவேன், மனசோர்வுல போயிடுவேன். Like many of you. உங்கள பலர மாதிரி தான். Every day you need people's praises. ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு மக்களுடைய பாராட்டு தேவைப்படுது. One day your husband shouts at you, finished, suicide. ஒரு நாள் உங்க கணவர் திட்டிட்டானா போய் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க. You want to burn the house. வீட்டையே எரிச்சிரலாம்னு பாக்குறீங்க. We have some such cases here. இங்க அப்படிப்பட்ட சிலர் இருக்கீங்க. Already thinking how we can burn the house in the best way. எப்படி சிறந்த வழியில நம்ம வீட்டை எரிக்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கீங்க. The insurance will give some money, no problem. The children will have something to live by. சபையில கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, எப்படி பிள்ளைங்க வாழ்ந்துருவாங்க. Some people are already planning. அப்படி ஏற்கனவே சில திட்டம் போடுறீங்க. The devil is a liar. பிசாசு வந்து ஒரு பொய்யன். Today you are coming out of this jail. Amen. இன்றைக்கு நீங்க அந்த சிறைச்சாலையில இருந்து வெளியே வரீங்க. Today you are coming out of this jail. இன்னைக்கு அந்த சிறைச்சாலையில இருந்து வெளியே வரீங்க.